தலைப்பு செய்திகள். மக்களின் காணிகளை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. வெளிநாட்டவர்களுக்கு விசேட சலுகை, 2 வாரங்களுக்கு விசா காலம் நீடிப்பு. ரொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, ரணில் விக்ரமசிங்க. ஒரு சொட்டு எண்ணெய் வெளியேறாது, உலக நாடுகளை எச்சரிக்கும் ஈரான். இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் பிரித்தானியா இணையவில்லை, பிரித்தானிய பிரதமர் தெரிவிப்பு. விரிவான செய்திகள். வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் ஆகியவற்றால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுற்றாடல் அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். தேசிய சுற்றாடல் சட்டவரைவு திருத்தம் தொடர்பான அறிவூட்டல் மற்றும் கருத்துக்கோள் கலந்துரையாடல் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக்க பதப்பிந்தியின் பிரசன்னத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்டம் செயலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபனின் வரவேற்புரையை தொடர்ந்து சபையில் உரையாற்றிய ஆளுநர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் வடக்கு மாகாணத்தை நோக்கி பல முதலீட்டாளர்கள் வருகை தருகின்றனர். ஆனால் அவர்கள் தமக்கான முதலீட்டு அனுமதிகளை பெற்றுக்கொள்வதில் இன்னும் பல அதிகாரத்துவ சவால்களை எதிர்கொள்கின்றனர். அனுமதிகளை பெற்றுக் கொடுக்கும் செயல்முறையை நாம் விரைவுபடுத்தாவிட்டால் முதலீட்டாளர்கள் விரக்தியடைந்து திரும்பி செல்லும் நிலையே ஏற்படும். எனவே இந்த அனுமதிகளை பெற்றுக்கொள்வதில் சுற்றாடல் அமைச்சின் கீழான நிறுவனங்கள் ஏற்படுத்தும் தாமதங்கள் மற்றும் தடைகள் இயலுமானவரை விரைவாக களையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர், சுற்றாடல் அமைச்சின் கீழான வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பன வடக்கு மாகாணத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றன. போர் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்திருந்த காலகட்டத்தில் அவர்கள் மீள திரும்புவதற்கு முன்னதாகவே எவ்வித களநிலை ஆய்வுகளோ அல்லது மக்கள் கலந்துரையாடல்களோ இன்றி வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் மக்களின் காணிகள் இத்திணைக்களத்தால் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். இதற்கு தீர்வு காணும் நோக்கில் தற்போதைய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த செயல்முறைகளை மேலும் துரிதப்படுத்தி மக்களின் வாழ்விடங்களையும் வாழ்வாதார நிலங்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான பயண கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேற முடியாமல் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க அரசு தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தால் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் காலாவதியான விசா காரணமாக சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த மனிதாபிமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வார கால விசா நீடிப்புக்காக எந்தவித கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக பல சர்வதேச விமான நிறுவனங்கள் தமது சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன. இதனால் இலங்கைக்கு சுற்றுலா வந்த மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக வந்திருந்த வெளிநாட்டவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கியுள்ளனர். அவர்களுக்கான நிவாரணமாகவே இந்த தீர்மானம் அமைச்சரவையினால் எடுக்கப்பட்டுள்ளது. விசா காலத்தை நீடிப்பதன் மூலம் வெளிநாட்டவர்கள் சட்டப்பூர்வமாக நாட்டில் தங்கியிருக்க முடியாது என்றும் அவர்களுக்கு தேவையான மேலதிக உதவிகளை வழங்க குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தயாராக உள்ளது என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. பிற நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக மாற்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் தாக்குதல்கள் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் தலைமையை அகற்ற முயற்சிக்கின்றார். ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதாக இருந்தால் அந்த வன்முறை வழிமுறையை
ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளுக்கு முரணானது என சுவிட்சர்லாந்தும் நோர்வேயும் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த விவகாரம் மிகவும் பாரதூரமானது என்றும் இவ்வாறான உலக அரசியல் போக்குகள் இலங்கைக்கு சாதகமானவை அல்ல என்றும் அவர் விளக்கமளித்தார். ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நின்றால் மட்டும் இலங்கையில் பெரிய தட்டுப்பாடு ஏற்படாது. ஏனெனில் ஏனைய நாடுகள் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன. ஆனால் ஈரான் தனது கடல் எல்லை வழியாக வரும் ஏனைய நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி போக்குவரத்தை முடக்கினால் அது பெரும் நெருக்கடியை உருவாக்கும். எனினும் தற்போது வரை அவ்வாறு நடக்கவில்லை. ஜனாதிபதி ட்ரம்ப் உலகம் தனது விருப்பப்படி இயங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். ஆனால் இதுபோன்ற ஆழமான பிரச்சினைகள் சிறிய நாடுகளுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிடுவதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மூத்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இப்ராஹிம் ஜப்பாரி இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரானிய ஊடகங்களில் பேசிய அவர், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல முயலும் எந்த ஒரு கப்பலும் தீயிட்டு கொளுத்தப்படும். இங்கிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியேற அனுமதிக்க மாட்டோம். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எண்ணெய் குழாய்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம். கச்சா எண்ணெய் விலை எதிர்வரும் நாட்களில் பெரலுக்கு $200 வரை உயரும் என்று பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் தேவையில் 1/5 அதாவது 20% இந்த பாதை வழியாகவே செல்கின்றது. தினமும் சுமார் 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் இதன் வழியாக கொண்டு செல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் தங்கள் ஏற்றுமதிக்கு இந்த பாதையை நம்பியுள்ளன. கத்தார் தனது இயற்கை எரிவாயு ஏற்றுமதியை முழுமையாக இதன் வழியாகவே செய்கின்றது. எனவே இவை அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்படும். கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் பிரித்தானியா இணையவில்லை என பிரித்தானிய பிரதமர் கீயர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டமையானது அந்த பிராந்தியத்தில் உள்ள இராணுவ மற்றும் பொருளாதார இலக்குகள் மீது ஈரான் மிகவும் துணிகரமான முறையில் தாக்குதல்களை நடத்த வழிவகுத்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஸ்டார்மர் இது குறித்து மேலும் கூறியுள்ளதாவது, கமேனியின் மரணம் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து ஈரானை நிறுத்தாது என குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அவர்களின் அணுகுமுறை முன்னரை விட மிகவும் துணிகரமானதாகவும் பொதுமக்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் மாறி வருகின்றது எனவும் பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஈரானில் கொல்லப்பட்ட அதிஉயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மனைவியும் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் காயமடைந்திருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 79 வயதான இவர் அதிஉயர் தலைவரை கொல்வதற்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்து சுய நினைவை இழந்திருந்ததாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய இஸ்ரேல், அமெரிக்கா நடத்திய குறித்த தாக்குதலில் ஈரானின் அதிஉயர் தலைவர், அவரது மகள், மருமகன், பேரப்பிள்ளை மற்றும் தற்போது மனைவி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இது தவிர இராணுவத்தின் சிரேஷ்ட நிலை தலைவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான திட்டங்களை பரிசீலித்து வருவதாக வளைகுடா நாடுகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு சபை இணைந்து வெளியிட்டுள்ள பரபரப்பான கூட்டறிக்கையிலேயே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டறிக்கையில் வளைகுடா நாடுகள் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பதற்காக பல கட்ட தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. எங்களது நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திர தன்மை விடயத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை. ஈரானின் இந்த அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட உள்ளோம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளின் இந்த திடீர் அறிவிப்பு பிராந்திய நிலைமையை மேலும் தீவிரமடைய செய்துள்ளது. வரலாற்றில் இன்று
1913 பெண்களுக்கான வாக்குரிமை கோரி அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் பெண்களின் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. 1991 சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து செல்ல ஆதரவாக லாத்வியாவின் 74% மக்களும் எஸ்தோனியாவின் 83% மக்களும் வாக்களித்தனர். 2005 இசிக்டீவ் பொசெட் என்ற அமெரிக்கர் எரிபொருள் எதுவும் மீள நிரப்பாமல் தனியே விமானம் ஒன்றில் உலகை சுற்றி வலம் வந்து சாதனை படைத்தார். 2013 கராச்சியில் சியா முஸ்லிம்கள் வாழும் பகுதியில் குண்டு வெடித்ததில் 45 பேர் கொல்லப்பட்டனர், 180 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.